Peppers Entertainment Television. Turn on the heat. வாரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போய் அந்த பிளேஸை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரியாத விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன் வரிசையில் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழவேற்காட்டில் உள்ள மகிமை மாதா ஆலயத்தில் தான் இருக்கேன் நான். இந்த கோயில் எல்லா சர்ச்சுக்கும் ஒரு வரலாறு இருக்கும், அதே மாதிரி இந்த சர்ச்சுக்கும் ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீனவர் மீன் பிடிக்க போகிறப்ப அவர் வலையை வீசுகிறப்ப ஒரு கட்டை மாதிரி ஒரு சுரூபம் அந்த வலையில் வந்து போயிட்டு இருந்துச்சான். அவர் என்னதான் ட்ரை பண்ணி திருப்பி வெளியே தூக்கி போட்டாலும் திருப்பி அந்த சுரூபம் திருப்பி அந்த வலைக்கே வந்துச்சான். அவர் சரி ஓகே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த போட்டில் எடுத்து வச்சுட்டு திருப்பி கரையில் தூக்கி போட்டாராங்க. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்பவுமே இவங்க சமைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா விறகுகிட்ட பீச்சுக்கு போய் தான் எடுப்பாங்க, அந்த உள்ள அந்த கடற்கரைக்கு தான் போய் எடுப்பாங்க. அந்த டைமில் அந்த தூக்கி போட்ட அந்த சுருவத்தை எடுத்துகிட்டு வெட்டினாங்களாம். வெட்டுறப்ப என்ன இருக்குன்னா அந்த மீனவர் ஒரு ரத்த மாதிரி பீச்சிட்டு அடிச்சிருக்கான். அங்கே உள்ளே இருந்தது தான் மாதாவோட சுரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதாவோட ரத்தம் தான் வெளியே பீச்சிட்டு அந்த கண்ணு அந்த மீனவர் கண்ணு மேலே அடிச்சிருக்கு. அது அடிச்சனால அந்த மீனவரோட கண் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீனவரோட மனைவி மண்டிட்டு அந்த சுரூபத்துக்கு முன்னாடி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து கண்ணில் அப்ளை பண்ணியிருக்காங்க. திருப்பி அவங்க ரீகெயின் வந்துருச்சு, அது கண்ணு திருப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 500 வருஷத்துக்கு முன்னாடி இது அக்கறையில் இருந்தது இந்த கதை. ஆக்சுவலாக இங்கே உள்ள ஃபாதர் யார்கிட்ட என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவரோட கனவுல அந்த மாதா சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நான் அந்த இருக்கேன், எனக்கு இங்கே ஒரு ஆலயம் மாதிரி அமைங்க அப்படி சொன்னப்ப இங்கே உள்ள ஃபாதர் யார் அந்த அக்கறைக்கு போயிட்டு அந்த சுரூபத்தை எடுத்துகிட்டு வந்தால் இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆலயம் எப்போ டைமில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் டைமில் 500 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி மாதம் முதல் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் எவ்ரி ஏப்ரல் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனவர்கள் எப்பயுமே கடற்கரைக்கு மீன் பிடிக்க போகிறப்ப இந்த ஆலயத்துக்கு இந்த மாதாவை வேண்டிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த டைமில் அந்த கோடாரி வச்சு வெட்டினது இன்னும் அந்த அடையாளம் கூட அந்த மாதாவோட வயிற்றில் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய நாட் ஓன்லி இந்த பழவேற்காட்டில் உள்ள மக்கள் மட்டும் வழிபட்டு போகிறதில்ல, அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா இடங்களிலும் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு, அப்பார்ட் ஃப்ரம் தட் டச் பீப்புள், போர்ச்சுகீஸ், நெதர்லாண்ட்லேருந்து கூட மக்கள் இங்கே பார்த்து போயிட்டு இருக்காங்க. இந்த மகிமை மாதாவுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க, லேடி ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேடி ஆஃப் ஜாய் சர்ச் ரொம்ப ஒரு லேண்ட்மார்க்காக பழவேற்காட்டில் இயங்கி வந்துட்டு இருக்குங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர்? பேர் அமலா. எங்கேருந்து வரீங்க? எங்கள் சொந்த ஊரே இதுதான். சொந்த ஊரே இதுதான். ஓகே, எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த லார்ட் ஆஃப் நம்ம மகிமை மாதா கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னே இருந்தே இந்த கோவில் இருக்குது. அப்போனா உங்களோட சொந்த ஊர் இந்த பழவேற்காடு தான்? எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாரும் வாழ்ந்தது இந்த ஊர் தான். இந்த ஊரில் தான். ஓகே, இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? இது முழுக்க கடற்கரை பகுதி, அதனால் இங்கே இருக்க எல்லாமே மீனவர்கள் தான். எங்களுக்கு முன்னே இருந்த சந்ததியர் மீன் பிடிக்க கடலுக்கு போகும் பொழுது வலையில் தான் இந்த சுரூபம் கிடச்சிது. அவங்க இது சுரூபமாகவோ ஒரு உருவமாகவோ அவங்க பார்க்காம என்ன சார் அடுப்பு எரிக்கிறதுக்காக விறகு நினச்சி வெட்டும் பொழுது தான் அந்த கட்டையில் இருந்து வந்த ரத்தத்தினால அவர் கண்கள் குருடாயிடுச்சு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ இது ஏதோ ஒரு சக்தி மிகுந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சுரூபத்தை எடுத்து ஒரு சின்ன குடிசை போட்டு அதை வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே போர்ச்சுகீஸர் இங்கே வருவாங்க, போர் ரீதியாக வருவாங்க இங்கே. அப்படி அவங்க வரும்பொழுதும் புயலில் அவங்க கடலில் மாட்டி தத்தளிக்கும் பொழுது அப்போ அங்கே கடற்கரையில் இருந்த இந்த கோவிலை அவங்க நினச்சி, இந்த சுரூபத்தை இந்த மாதாவை நினச்சி அவங்க கும்பிட்டதுனால அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல புயல்லேருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. இது அப்போவே ஒரு சின்ன குடிசையாக இருக்கும் போது நடந்த அதிசயங்கள். அதுக்கப்புறமா இங்கே அந்த காலத்தில் இதே போர்ச்சுகீஸர் இருக்கும்போது ஒருத்தருடைய கனவுல அவங்க காட்சி கொடுத்து இதுமாதிரி நான் இந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும்னு சொல்லுவாதான் அந்த குடிசை ஒரு கல்சுவர் வச்ச ஆலயமாக மாறிச்சு. அப்புறம் தொடர்ந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் கேள்விப்பட்டு வர ஆரம்பித்தாங்க. இப்போ 501வது வருஷத்தில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். பழைய கோவில் இடித்து அது புதுப்பிக்கப்பட்டு இப்போ 2.5 வருஷம் ஆகுது. இந்த கோயிலில் விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன மாதிரி நாட்கள்லாம் விசேஷமான நாட்கள்னு சொல்லுவாங்க? இங்கே மாதம் முதல் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். எல்லா மாதா கோவில்லையும் திருப்பலி வைப்பாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் சனிக்கிழமைன்றது ரொம்ப விசேஷமான திருப்பலி. 6 மணிக்கு ஜெபமாலை, நவநாள், அப்புறம் மாதா சுரூபத்தை நாங்கள் தேரில் வச்சு சுற்றுப்பிரகாரம் கொண்டு அதுக்கப்புறம் திருப்பலி. எங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான திருப்பலி. அதுவும் இல்லாமல் ஈஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது சனி ஞாயிறில் தான் நாங்கள் திருவிழா செய்வோம். 11 நாட்கள் நாங்கள் நவநாள்
திருநாள் எடுத்து தேர் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதியில் தேர் எடுத்துகிட்டு போயிட்டு 10வது நாள் 11 நாள் 2 நாள் வந்து 7 தேர் எடுப்போம். ரொம்ப பெரிய தேர் எடுப்போம். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவை இங்கே வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. போன வருஷம் கூட குழந்தை இல்லைன்னு சொல்லி வேண்டிட்டு வந்தவங்க இந்த வருஷம் ரெட்டை குழந்தையோடு வந்து சாட்சி சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் தான் திருவிழா முடிஞ்சது, 9/10 தான். வருஷத்தில் வந்து ஏப்ரல் மாதம் ரொம்ப திருவிழா மாதிரி நடத்துவாங்க இந்த மகிமை மாதாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேனே, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் ரொம்ப ஆடம்பரமாக செய்வாங்க. எல்லா ஊர் மக்களே செஞ்சு வெளியே வந்து எல்லாம் அந்த தேரை தூக்க முடியாது. 500 பேருக்கு மேலே தூக்குவாங்க அந்த தேர், ஒரு தேரை மட்டும். அப்போ கூட எந்த குறையும் இல்லாத நல்ல மாதிரியே வந்து சேர்ந்துருவாங்க இங்கே. அதுதான் நல்ல ஆடம்பரமான, அதான் ரொம்ப இந்த தேர் திருப்பவழி தான் சூப்பராக இருக்கும். எதுவுமே ரொம்ப நன்றிம்மா. ஹலோ சார். ஹலோ, உங்கள் பேர்? வேல்முருகன். வேல்முருகன், எத்தனை வருஷமாக இங்கே இந்த பழவேற்காட்டில் இருக்கீங்க நீங்கள்? நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஓகே, இந்த டச் சிமெண்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன வேல்முருகன்? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னா, இங்கே வந்து போர்ச்சுகீஸுங்க ஏற்கனவே இருந்தாங்க. அவங்கள வின் பண்ணிவிட்டு வாரில் வின் பண்ணிட்டு தான் இவங்க வந்து டச்சுக்காரங்க இங்கே ஆடினாங்க. இங்கே ஆண்டுட்டு அப்புறம் வந்து ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி வந்த பிறகு அவங்களால எதுவும் வணிகம் பண்ண முடியாமல் அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க. என்ன மாதிரி வணிகம்லாம் இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க டச் பீப்புள்? இங்கே வந்து சில ஏற்றுமதியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது செக்கிடு போட்டு லிங்கி, சென்ட்டு, பவளப்பாறை, வைரம், வைடூரியம். அப்புறம் வந்து ஆட்கள் வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வந்து ஆட்களை வந்து இங்கே இறக்குமதி பண்ணி தேவையான ஆளுங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சிமெண்ட்ரி தவிர்த்து இன்னொரு ஓல்டு சிமெண்ட்ரி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? ஆமாம்மா, இருக்குது. அது போர்ச்சுகீஸுங்க அவங்க கட்டினது. ஓகேங்களா, அவங்க கட்டினது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு இந்த டச் கல்லறையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன? வேறு இங்கே வந்து கல்லறைகள் வந்து நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? நிறைய கல்லறைங்க இருக்குது. பார்க்க போனால் நிறையா இருக்குது. உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ஆமாம், நிறைய. இங்கே வந்து ஒரு பிரசித்திப்பட்டது என்னன்னா, பொதுவாகவே கல்லறைக்கெல்லாம் போனாவே வந்து கிராஸ் சிம்பிள் இருக்கும் அப்படி சொல்லி கேட்டுப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மண்டை ஓடு, எலும்பு, ஸ்கெலிட்டன் பாடியும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்துருங்க. அது உண்மையா? ஆமாம், அவங்க வந்து யார் யார் இறந்தாங்களோ அவங்கக்கிட்ட என்னென்ன பொறுப்புகள் இருந்தது, ராஜானா ராஜா, மந்திரினா மந்திரி, சிப்பாயினா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பொறுப்புகள், அவங்க என்ன ஆண்டாங்க, அவங்க என்ன பொறுப்பில் இருந்தாங்க, மருத்துவ வசதினா மருத்துவ இது, இயற்கை அதாவது செடி, இயற்கை சம்மந்தப்பட்டனா செடி மரம் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து குதிரை படைனா குதிரை சிம்பிள் இருக்கும். இது ஒரு படைக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. தமிழ் சினிமாலாம் பார்க்குறது உண்டா? கட்டாயம். ஓகே, பிடிச்ச நடிகர்னா யாரை சொல்லுவீங்க வேல்முருகன்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஓகே, பிடிச்ச நடிகைனா? நடிகை சமந்தா. Okay, thank you so much for watching 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. I hope you guys have enjoyed a lot. இதே மாதிரி அடுத்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from